இன்றைக்குள்ள மீடியாக்களும் இதில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது. எங்களை அறியாமல் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகள் மீடியாக்களால் உருவாக்கப்படுறாங்க. பிள்ளைகள் மட்டுமில்லை, நாங்களும் மீடியாக்களினால் வடிவமைக்கப்படுகிறோம். இந்த மீடியாக்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையில் ஒரு குறுக்கான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஒரு நாள் டிவியில், நான் இது பல இடங்களில் சொல்கிறது, டிவியில் ஒரு விளம்பரம் போகுது. விளம்பரம் இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய விளம்பரம். அந்த விளம்பரத்தில் ஒரு சின்ன பொடியும் ஒரு கார் ஒன்றை வச்சு விளையாடிட்டு இருப்பா. அந்த கார் வைத்து ஒரு இதில் மோதி உடைஞ்சிடும். அப்போ அந்த பொடியை மோதி உடஞ்சோடனே ஒரு சோகமாக நிற்கும் போது வாப்பா என்ன செய்வார், இன்னொரு காரை கொடுப்பார். இது விளம்பரம். அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் வாகன இன்சூரன்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ரிப்பேர் பண்ணி தருவோம், இல்லாட்டி வேறு அதாவது அதுக்கு இன்சூரன்ஸ் தருவோம். இன்சூரன்ஸ் கம்பெனியோட விளம்பரம். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட விளம்பரத்துக்கும் பிள்ளைகளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த விளம்பரத்தை நானே என் மகன் சின்னதாக இருக்கும்போது மகனை பார்த்துட்டு இருந்தேன். அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே என் மகன் என்ன சொன்னான் தெரியுமா, அந்த வாப்பான்னா நல்லா வாப்பா, கார் உடஞ்சோன்னே இன்னொரு கார் கொடுக்குறாரு. எங்களை வாப்பான்னா உடைச்சிட்டியா, இதுக்கு போகிற கார் மட்டும் கேட்டாதேன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் விளையாட்டு சாமான் கொடுக்கும்போது புள்ள உடைச்சா நம்ம ஏசத்தான் செய்வோம். அவன் விளம்பரம் பண்ணுறான், அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பிள்ளையுடைய மனசில் எப்படி படுது, ஏண்ட வாப்பாவை விட டிவியில் வார வாப்பா நல்ல வாப்பா, உடைச்சதுக்கு ஏசவே இல்லை, இன்னொரு கார் வாங்கி கொடுத்தாரு. அப்போ இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் எங்களை அறியாமலே எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையில், எங்களுக்கும் எங்களுடைய மனைவிமாருக்கும் இடையில், எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோருக்கும் இடையில் முரண்பாடுகளை உருவாக்குது, பிரிவுகளை உண்டாக்குது. அப்போ எங்களை அறியாமலே எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறது.